மேட்டர் இப்போ நிறைய வந்துச்சு வச்சுக்க. இப்போ இன்னும் நிறைய ஆதாரம் இருக்கும் மத்திய அரசு கிட்ட. நீங்க இவ்வளவு எல்லாம் பண்ணிட்டு டப்புனு அரசியல் பண்றீங்க, எல்லாத்துலயும் அரசியல் பண்ணீங்கன்னா அதாவது என்ன தெரியுது? ஒண்ணு கிளியரா இருக்கு சிவா சார், இந்த தரம் டிஎம்கே அரசுக்கு சரி கட்சிக்கும் சரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த வர தேர்தலில். மக்கள் மத்தியில் இந்த இந்த அமைச்சரவை, இந்த அமைச்சர்கள் எப்படி செயல்பட்டு இருந்தாங்க இந்த கடந்த 4-5 ஆண்டு காலம், இந்த மேட்டர்லாம் வெளியில வருது. அதனால இந்த கான்பிடன்ஸ் இருக்கு பாருங்க, நாங்க 200 சீட் ஜெயிச்சிருவோம், எதிர்கட்சிகள் ஒண்ணுமே இல்லை, அந்த நிலைமையை மாற்றத்துக்காக அண்ணாமலை ரொம்ப தீவிரமா இறங்கியிருக்காரு களத்துல. நான் கேள்விப்பட்டது என்ன என்றால் 3 மாநிலங்களில், நான் இது முன்னையே சொல்லியிருக்கேன், மேற்கு வங்காளம், கேரளம் அண்ட் தமிழ்நாடு, இந்த 3 இடத்துலையும் பாருங்க எதிர்கட்சிகள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இவங்களோட ஒரு ஃபவுண்டேஷனை நம்ம ஒரு ஷேக் பண்ற மாதிரி ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. பொலிட்டிக்கலா இதை ஃபைட் பண்ணணும். அதாவது மணமகள் யாருக்கு தெரியாது, மணமகன் யாருக்கு தெரியாது, பேரன் பேர் என்ன வைக்கலாம்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது. இந்த டீலிமிட்டேஷன் கமிஷனா இருக்கட்டும், மத்திய அரசா இருக்கட்டும், ஒரு ஃபார்முலா போடுவாங்க. இன்னைக்கு தேதிக்கு நீங்க எனக்கு சொல்லுங்க, தமிழ்நாடு மக்களுக்கு இது என்ன புரிய போறது? இது என்ன மேட்டர்? இது நம்மளை எப்படி அஃபெக்ட் பண்ணுது? நம்மளை பாதிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? ஊழல் பாதிக்கிறது, கல்வி அமைப்போட நிலைமை பாதிக்கிறது, நம்ம ஹெல்த்துக்கா ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கு அது பாதிக்கிறது. இது டிஎம்கேவும் ஸ்டாலினும் போட்ட ஒரு பிளான். ஆனால் இந்த பிளான் அவங்களுக்கே சரியில்லாம நமக்கு என்ன இதில் இருக்குது? முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம் என்ன இருக்குன்னு. அப்புறம் பாருங்க, சித்தராமையாவாக இருக்கட்டும், இல்லை பினராயி விஜயன்லாம் அவங்களுக்கெல்லாம் இஷ்டமே இல்லை. நான் கேள்விப்படுது என்ன என்றால், மற்ற மாநில தலைவர்கள், முதல்வர்கள் மத்திய அரசு தலைவர்களுடன் பேசும்பொழுது இது ஒன்றும் பெரிய மேட்டராக நினைக்கல. ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை டெல்லியிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகர் ஐயர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவருடைய எக்ஸ் தளத்துல ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்களுடைய 10 பொய்கள், 2 நிமிடத்துல 10 பொய்கள் அப்படின்னு சொல்லி போட்டு அதுல ஸ்டாலின் அவர்கள் பேசக்கூடிய வீடியோவும் அதற்கான உண்மை நிலவரத்தையும் போட்டு வெளியிட்டு இருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா, தேர்தலுக்கு வேண்டிய இது இருக்கு பாருங்க, ஆயுதங்கள் இப்போ நிறைய இருக்குது பாஜக கிட்ட. அது அண்ணாமலை ஒன்று முதல்ல பாருங்க, அவர் இதை நடப்பயணம் பண்ணர் இல்லை, பாத யாத்திரை பண்ண பொழுது இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ஃபைல் எடுத்து விட்டுட்டு இருந்தார். இப்போ அதே மாதிரி இப்போ புதுசாக ஆரம்பிச்சிட்டார். அரசியல் நடக்குது, தேர்தல் ஜெயிக்க வேண்டியன்னு சொல்லி என்னெல்லாமோ. இப்போ பாருங்க, கல்வி திட்டத்தை பற்றி இப்போ நம்ம பேசினோம், என்ன மேட்டர் இப்போ நிறைய வந்துச்சு வச்சுக்க. இப்போ இன்னும் நிறைய ஆதாரம் இருக்கும் மத்திய அரசு கிட்ட. நீங்க இவ்வளவு எல்லாம் பண்ணிட்டு டப்புனு அரசியல் பண்றீங்க, எல்லாத்துலயும் அரசியல் பண்ணீங்கன்னா அதாவது என்ன தெரியுது? ஒண்ணு கிளியரா இருக்கு சிவா சார், இந்த தரம் டிஎம்கே அரசுக்கு சரி கட்சிக்கும் சரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த வர தேர்தலில். அதாவது 200 சீட்டு ஜெயிக்கணும்னு ஒரு இது வச்சிருக்காங்க, ஒரு டார்கெட் போட்டாங்க. அந்த டார்கெட் பிரகாரம் நம்ம ஜெயிக்கணும்னு பண்ணும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவது, மக்கள் மத்தியில் அரசை பத்தி என்ன நினைக்கிறார்கள், மக்கள் மத்தியில் இந்த இந்த அமைச்சரவை, இந்த அமைச்சர்கள் எப்படி செயல்பட்டு இருந்தாங்க இந்த கடந்த 4-5 ஆண்டு காலம், இந்த மேட்டர்லாம் வெளியில வருது. அதனால இந்த கான்பிடன்ஸ் இருக்கு பாருங்க, நாங்க 200 சீட் ஜெயிச்சிருவோம், எதிர்கட்சிகள் ஒண்ணுமே இல்லை, அந்த நிலைமையை மாற்றத்துக்காக அண்ணாமலை ரொம்ப தீவிரமா இறங்கியிருக்காரு களத்துல. இதுல பாத்தீங்கன்னா, இப்போ இதே மாதிரி ஆக்டர் விஜயும் பண்றாரா, இல்ல நம்ம எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி முழுக்க இறங்கணும். அதாவது இது பாருங்க, இதுல இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசு தரப்பிலும் சரி கட்சி தரப்பிலும் சரி ரொம்ப தயாரிப்பு இருக்கு. மத்திய பாஜகவும் இதை பற்றி நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ அண்ணாமலை ஆரம்பிச்ச மாதிரி இது மாதிரி ஃபுல் கேம்பெயின் போனான்னு நான் கேள்விப்பட்டது என்ன என்றால், 3 மாநிலங்களில், நான் இது முன்னையே சொல்லியிருக்கேன், மேற்கு வங்காளம், கேரளம் அண்ட் தமிழ்நாடு, இந்த 3 இடத்துலையும் பாருங்க எதிர்கட்சிகள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இவங்களோட ஒரு ஃபவுண்டேஷனை நம்ம ஒரு ஷேக் பண்ற மாதிரி ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. பொலிட்டிக்கலா இதை ஃபைட் பண்ணணும்னு. எவ்வளவு சீட்டு கிடைக்குமோ அப்புறம் பார்த்துக்கலாம், ஆனா நம்ம தீவிரமா இதை ஃபைட் பண்ணணுங்கிறது மேலிடத்தில் ஒரு பெரிய முடிவு. சார், இப்போ மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைச்சர், ஒரு எம்பி, அதாவது ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் சென்று, குறிப்பாக 8 மாநிலங்கள், தமிழகம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, மேற்கு வங்கம், ஒடிசா, பஞ்சாப் போன்ற மாநிலங்களுக்கு நேரில் சென்று
அங்கிருக்கக்கூடிய கட்சி தலைவர்களை மார்ச் 22ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய கூட்டத்திற்கு அழைப்பு விடுப்பதற்காக. இந்த அடிப்படையில் அமைச்சர் ஏவா வேலு மற்றும் எம்பி வில்சன் அவர்கள் வந்து ஜெகன்மோகன் ரெட்டியை இன்று சந்திச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அதை அதை தவிர்த்து நம்ம இவர் நம்ம தயாநிதி மாறனும் நம்ம டிஆர் பாலு மகன் ராஜா அவர் ஆமா, இருவரும் டிஆர்பி நேற்றுக்கு ராஜா அவர்களும் சென்று ஒடிசா நவீன் பட்நாயக் அவர்களை சந்திச்சிருக்காங்க. அதே போல வந்து வனத்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் எம்பி அப்துல்லா அவர்கள் வந்து கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் டி.கே. சிவகுமாரை சந்திச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சப்போர்ட் கிடைக்கல பாருங்க. அவர் எதிர்கட்சிகளோட எல்லாம் ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டாரு நம்ம சிஎம் சார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சரி அங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சிகள் ஒன்றா சேர்ந்து ஒரு குரல் கொடுத்துட்டாங்க இது தமிழ்நாடு பாதிக்கக்கூடாதுன்னு. ஆனால் மற்ற தலைவர்கள் வட இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள் மற்ற எதிர்கட்சி தலைவர்கள் இதுக்கு ஸ்டாலின் விட்ட கோரிக்கைக்கு ரொம்ப அவங்களுக்கு ஒன்றும் புரியல. இப்போ ஒன்றுமே ஆரம்பிக்கலையே, எதுக்கு இவ்வளோ பெருசு பண்ணுறாரு? அதாவது நம்ம முன்னே சொல்லியிருக்கோம், இங்கே பாருங்க, முதல்ல 26க்கு பிறகு நடக்கிற ஜனக்கணக்கீடு ஆதாரத்தில் தான் இது எல்லாம் ஆரம்பிக்கும். அதாவது டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா சென்சஸ்க்கு பிறகு. இப்போ சென்சஸே ஒன்றும் ஆரம்பிக்கல. அதாவது நாம் திருப்பி திருப்பி நாம் சொல்வது என்ன, எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கலாம் என்னன்னா, இது சென்சஸ் முடித்த பிறகு 26க்கு பிறகு நடக்கிற சென்சஸ் பிறகு அந்த ஃபிகர்ஸ் எல்லாம் வந்த பிறகு ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைக்கப்படும். அந்த கமிஷன் பார்த்தீங்கன்னா ஓரொரு மாநிலமா சென்று பல கோரிக்கைகள் எல்லாம் கேட்டு வாங்கிப்பாங்க. எல்லா கட்சிகளும் கோரிக்கைகள் வைப்பார்கள். எந்த கான்ஸ்டிடுவன்சி எப்படி மாறணும், எவ்வளவு இது வேணும். இது இது பெரிய எக்ஸசைஸ் சார். இது ஒன்றும் இது தமிழ்நாடு தேர்தல் முன்னாடி வர மேட்டர் இல்லை. இன்னும் சென்சஸே ஆரம்பிக்கல. இது எப்படி இருக்குன்னா, இதாவது மணமகள் யாரு தெரியாது, மணமகன் யாரு தெரியாது, பேரன் பேர் என்ன வைக்கலாம்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது. அதனால்தான் இது அவங்கெல்லாம் இதுல இப்ப நவீன் பட்நாயக்கோ இல்ல மற்ற தலைவர்களோ வட இந்திய தலைவர்கள் யாருக்குமே இதுல இது என்ன ஏதாவது வரட்டும், இந்த மேட்டர் வரட்டும், ஏன்னா எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் இதுல கடைசியில் ஒரு ஃபார்முலா வரப்போறது. இந்த டீலிமிட்டேஷன் கமிஷனா இருக்கட்டும், மத்திய அரசா இருக்கட்டும், ஒரு ஃபார்முலா போடுவாங்க. ஃபார்முலா போட்ட பிறகு அந்த ஃபார்முலா பிறகு இதெல்லாம் பேச வேண்டிய விஷயங்க. இன்னைக்கு தேதிக்கு நீங்க எனக்கு சொல்லுங்க, தமிழ்நாடு மக்களுக்கு இது என்ன புரிய போறது? இது என்ன மேட்ரு? இது நம்மளை எப்படி அஃபெக்ட் பண்ணுது? நம்மளை பாதிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? ஊழல் பாதிக்கிறது, கல்வி அமைப்போட நிலைமை பாதிக்கிறது, நம்ம ஹெல்த்துக்காக ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கு அது பாதிக்கிறது, குடிநீர் விஷயங்கள் பாதிக்கிறது. அந்த மாதிரி பேசிக் மேட்டர்ஸ் எல்லாம் விட்டுட்டு இது ஒரு டீலிமிட்டேஷன் மேல ஒரு பெரிய எக்ஸசைஸ் பண்ணலாம்னு ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா, மற்ற தலைவர்களை மற்ற எதிர்கட்சி தலைவர்கள் நினைக்கிறதுனா இது ஒரு டைவர்ஷன் மாதிரி இருக்குது. அந்த டைவர்ஷன்ல நம்ம எது கலந்துக்கணும்னு கேட்கறாங்க. இப்போ ஒடிசா பொறுத்த மட்டும் நவீன் பட்நாயக்கு இதுல கலந்து அவரோட என்ன போகுது? அதாவது ஏன்னா யாருக்கு என்னன்னு தெரியலீங்க. அப்போ எல்லாரும் கேட்கறாங்க, ஸ்டாலினுக்கு அப்படி என்ன தெரிஞ்சு போச்சு, நமக்கெல்லாம் தெரியாம போச்சு? என்ன புதுசா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க? ஒண்ணுமே ஆரம்பிக்காத மேட்டரு இதை இவ்வளவு பெருசா பில்டப் பண்ணி இந்த செட்டப் இது அது இதுக்கெல்லாம் கண்டினியூ எப்படி பண்ண போறாரு கேட்கறாங்க. எனக்கு பல எதிர்கட்சிகள் தலைவர் கூறுவது என்ன என்றால், இங்க டெல்லியில் இப்பவே இந்த மேட்டர் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது அடுத்த ஏப்ரல் மேல தமிழ்நாடு தேர்தலுக்கு எப்படி இது இதாக போகுது? எதுக்கு இந்த மேட்டர் எடுத்திருக்காங்க? அவங்க ஒன்றும் சரியா செயல்படலையா? தமிழ்நாடு அரசுக்கு தன் செய்த சாதனைகள் எல்லாம் எடுத்து சொல்ல மேட்டர் இல்லையா? அப்படியெல்லாம் கேட்கறாங்க எதிர்கட்சி தலைவர்கள். ஒன்று புரிஞ்சுட்டாங்க, இது டிஎம்கேவும் ஸ்டாலினும் போட்ட ஒரு பிளான். ஆனா இந்த பிளான் அவங்களுக்கே சரியில்லாம நமக்கு என்ன இதுல இருக்குது, முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம் என்ன இருக்குன்னு. அப்புறம் பாருங்க, சித்தராமையாவா இருக்கட்டும் இல்ல பினராயி விஜயன்லாம் அவங்களுக்கெல்லாம் இஷ்டமே இல்லை. இப்ப பினராயி விஜயன் நேற்று டெல்லியில இருந்தாரு, நேற்றுக்கு நம்ம பைனான்ஸ் மினிஸ்டர் சந்திச்சு பேசினாரு. நான் கேள்விப்படுது என்ன என்றால், மற்ற மாநில தலைவர்கள் முதல்வர்கள் மத்திய அரசு தலைவர்களுடன் பேசும் பொழுது இது ஒன்றும் பெரிய மேட்டரா நினைக்கல. சரி இவங்க அரசியல் பண்றாங்க தேர்தலுக்கு, ஆனா அவங்க ஆச்சரியப்படுறாங்க, இந்த மேட்டர் நம்ம ஊர்ல பண்ண ஓடாத, இது பருப்பு இது இல்லை, இதை வச்சுட்டு எப்படி இவ்வளவு பெரிய அரசியல் பண்ண பாக்குறாங்கன்னு கேட்கறாங்க. ஓகே சார், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அப்போ மார்ச் 22ஆம் தேதி கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும்
இது தோல்வியை கொடுக்குமா வெற்றியை கொடுக்குமா சார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு? வெறும் பப்ளிசிட்டி தான் கிடைக்கும் சார். பாருங்க, தோல்வினா நான் என்ன இதுல மற்றவங்க எல்லாம் ஒண்ணு யாரும் பெருசா கலந்துப்பாங்களா எனக்கு டவுட். ஒன்று. ரெண்டாவது பாருங்க, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஏன் இதுல மௌனமா இருக்காரு? இப்ப ராகுல் காந்தி இந்த டீலிமிட்டேஷனை பத்தியோ இல்ல மூன்று மொழி கொள்கையை பத்தி மத்திய காங்கிரஸ் லெவல்ல ஒண்ணு பேச்சே கிடையாது. காங்கிரஸ் தலைமை மௌனம் சாதிக்குது. சரி, தமிழ்நாடு லெவல்ல என்ன வேணா பேசிக்கோங்க. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க இது பேசினா நம்ம அரசியல் பாதிக்கப்படும். அதாவது என்ன கேட்டீங்கன்னா, மற்ற எதிர்க்கட்சிகள் காங்கிரஸ் உள்பட அவங்களுக்கு ஸ்டாலினோட இதுல ஓப்பனா இதுல பெரிய இது பண்ணணும்னா இஷ்டம் இல்லைங்க. ஏன்னா நான் கேள்விப்படுறது என்னன்னா, டீலிமிட்டேஷன்ல கூட பாருங்க, பாராளுமன்றத்தில் யாரும் எடுத்து பேசல. ஏதோ அப்போ ஒன்று ரெண்டு பைட்டு கொடுத்தாங்களே வழிய அவங்களுக்கு இது ஒன்றும் பெரிய இஷ்யூவை தோணலை. என்ன பாருங்க, என்ன எடுப்போம் இப்போ ஒன்றும் ஆரம்பமே இல்லாத நம்ம எப்படி கலப்புறது? எத்தனையோ மற்ற பிரச்சனைகள் இருக்கும் பொழுது மத்திய அரசை தாக்கிறதுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. நம்ம இதையே இப்ப கலப்பி விட்டோம்னா எல்லாரும் கேட்பாங்க, என்னையா இது என்ன இருக்கு இதுல ஒண்ணு இல்லாத ஏன் இப்படி இவ்வளவு பலூன ஊதுறீங்கன்னு கேட்பாங்க. சார், இப்போ காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களவையில மன்னிப்பு கேட்டிருக்காங்க. சோ அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா ஜே.பி. நட்டா அவர்களும் அதே நேரத்தில் மாநிலங்களவை துணை சபாநாயகர் அவர்களும் கடுமையான எதிர்ப்புகள் தெரிவித்த பிறகு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்லைங்க, அவரு மல்லிகார்ஜுன் கர்கே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்காரு. அதாவது அவருக்கு என்னன்னா கட்சி மேலே ஒரே ஆவேசமா இருக்கு. காரணம், ஏதோ அவரை கட்சி தலைவர்னு உட்காந்து வச்சுட்டாங்க. கூடவே அவர் ராஜ்யசபால எதிர்கட்சி தலைவர். ஸோ அவர் கேபினெட் இது இருக்கு. அவருக்கு முதல்ல சொல்லி பார்த்தாங்க, இந்த போஸ்ட்டை விட்டுருங்கன்னு. நீங்க தேசிய அளவு தலைவராக இருக்கீங்க, காங்கிரஸ் தேசிய தலைவராக இருக்கும் பொழுது இந்த லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் போஸ்ட்டை விடுங்கன்னாரு. அவர் மறுத்துட்டார். நான் இதை விட்டுட்டு வெறும் காங்கிரஸ் தேசிய தலைவர்னு என்ன கேட்குது? ஒன்று. இரண்டாவது என்ன சொல்றாரு, எல்லா முடிவும் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி எடுக்கிறாங்க. எனக்கு உப்புக்கு சப்பானி மாதிரி முன்னாடி வச்சிருக்காங்க. கேட்டா நான் தலித் தலைவர்னு சொல்லிட்டு போறாங்க. என் பேச்சை யாரு கேட்கறாங்க அப்படின்னு அவர் உள்ளுக்குள்ள ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்காரு. அப்புறம் அவர் பார்க்குறாரு, ராகுல் காந்தி கிட்டே ஒன்றும் சொல்ல முடியாதுங்க, அங்கே ஏதாவது சொல்லவும் முடியாது. ராகுல் காந்தி என்ன முடிவு அவர் எடுக்கிறாரு, எடுத்துட்டு இவரை சப்போர்ட் பண்ணணும். இவர் வேலை, அதாவது இவருக்கு ஜால்ரா வேலை தான் கொடுத்துருக்காங்க. இவர் சொல்வது யாரும் கேட்பதில்லை. இதனாலே பார்த்தீங்கன்னா அவருக்கு யாரும் மற்ற காங்கிரஸ் தலைவர்கள் அவளை மதிக்கிறது இல்லை. இதில் அவருக்கு உள்ளுக்குள்ள என்ன ஆசை கிளம்பி இருக்கு? இப்போ கர்நாடகத்தில் சித்தராமையா சரி 2-2.5 வருஷம் இந்த நவம்பரில் ஆயிடுங்க, 2 வருஷம் ஆயிடும் நவம்பர் வந்துச்சுன்னா. அதுக்கு பிறகு ஒரு ப்ரெஷர் பில்டப் ஆச்சு வச்சுங்கன்னா, அவருக்கு உள்ளுக்குள்ள ஆசை என்னன்னா தன் மகனை உட்காந்து வைக்கணும், பிரியங்கா கர்கேவை. ஏன்னா அங்கே ஒன்று கர்நாடகத்தில் காங்கிரஸ்குள்ள பெருசாக ஒன்று கிளம்பி இருக்கு. சித்தராமையா 2 வருடம் ஆயிடுச்சுன்னா நவம்பரில், அதுக்கு பிறகு டி.கே. சிவகுமாருக்கு சான்ஸ் கொடுக்கணும். இந்த ஒப்பந்தம் இருந்தது நவம்பர் 23. இந்த ஒப்பந்தம் அடிப்படையில் தான் சித்தராமையா முதல்வர் ஆனார் எல்லாரும் சொல்றாங்க. இதுல மற்ற தலைவர்கள் இருக்காங்க. இப்ப கர்நாடகா ஹோம் மினிஸ்டர் பரமேஸ்வரா, அவரும் தலித்து. அவர் சொல்றாரு, சிஎம் மாத்தணும்னா எனக்கு தலித்துக்கு சான்ஸ் கொடுங்க, கர்நாடகத்தில் இதுவரை தலித் சிஎம்க்கு இம்பார்ட்டன்ஸே கிடைக்கல அப்படிங்கிறாரு. ஸோ அங்க அரசியல் பிரஷர் வேற மாதிரி இருக்குது. கர்கேக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னது நம்ம என்ன இந்த மாதிரி ஒரு நமக்கு அசெப்ட் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்றாரு. ஓகே சார், பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.